வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு மஞ்சுளா அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக காங்கிரஸ் இடையில வந்து ஒரு பெரிய ஒரு விமர்சனம் இருக்கிற மாதிரியே தொடர்ச்சியான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போ கார்த்திக் சிதம்பரம் கூட பார்த்தீங்க அப்படின்னா 2026 எங்களுக்கு ஆட்சியை வந்து பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது குறித்து விசாரிங்க அப்படின்னு வந்து மத்தியிலேருந்து சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் தலைமையிலேருந்து. இன்னும் மகாராஷ்டிராவில் இது மாதிரி பல இடத்துல நடந்திருக்கு. அதாவது வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸுக்கும் இந்தியா கூட்டணிகளுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு ஒரு முரண்பாடை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு போக்கு போயிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எப்படி பார்க்கறது? ஏன்னா திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு தான் பேச்சு இருக்கு. ஏற்கனவே பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்கறது? அதாவது ஒரு இடத்துல இன்னைக்கு தான் வந்து நம்ம கால் நிற்கிற மாதிரியான ஒரு நேரம் அமைஞ்சிருக்கு. ஆமாம். அதுக்குள்ளேயே வந்து நான் பறப்பேன் அப்படின்னா இவங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரில. வடிவேலு படத்தில் ஒரு காமெடி ஒன்று வரும். அவர் பாட்டுக்கு உட்காந்து ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி. அதில் ஒருத்தன் வருவான். அவன் வந்துட்டு டீயை வாங்குவான். அப்புறம் ஒரு பேப்பரை வாங்கி வச்சுருப்பான். சேரில் இப்படி உட்காந்துப்பான். இப்படி கால் மேலே காலை போட்டு பேப்பரை படிச்சுட்டு இருப்பான். ஒன்று இந்த வடிவேலு கூட இருக்கிற அல்ல கையெல்லாம் என்ன சொல்லுனா, அவனுக்கு மட்டும்தான் பேப்பர் இருக்கா, ஏன் நமக்கு எனக்கு படிக்கவே தெரியாதுடா, படிக்க தெரியாட்டி நான் பாருங்க அப்படின்னு சொல்லி பேப்பரை வாங்கிட்டு வந்து தருவாங்க. சரின்னு வச்சுருப்பான். அப்புறம் அவன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பான். நீங்களும் கால் மேலே கால் போட்டு உட்காருங்கண்ணே. அவன் அப்படியே சாஞ்சி இருக்கிறான் இல்லையா, நீங்களும் சாயுங்கண்ணே அப்படின்னு சாய சொல்லுவாங்க. இவன் உட்கார்ந்துருக்கிறது ஸ்டூலு, அவன் உட்கார்ந்துருந்தது சேரு. அதனால அவன் சேரில் வந்து சாஞ்சிக்கிட்டான். இவன் ஸ்டூலில் உட்காந்து சாயணுன்னொடனே அப்படியே சாஞ்சி சாக்கடையில் விழுவான். நல்லா தானடா இருந்தது அப்படின்னு. அந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு பங்கு வேணும் பங்கு வேணும். பங்கு வந்துட்டு கேட்டு கொடுக்கறதா அதுவாக வந்து கிடைக்கிறதா யோசிச்சு பாருங்க. உரிமை அப்படின்றது நீங்க கேட்டு கொடுக்க வேண்டியது கிடையாது, பலத்தை நிரூபிச்சாலே கிடைச்சிரும். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம திமுக அப்படின்றது இந்தியா கூட்டணிக்குள்ள இருந்தது. இன்னைக்கு வந்து வலுவான ஒரு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் அங்க இருக்கிறாரு. இப்போ நம்ம திமுக நினைச்சிருந்தன, ஏன்னா நம்ம மாநிலத்துல 40க்கு 40 அப்படியே அடிச்சு கொடுத்துட்டோம். அப்போ அந்த மாதிரி கொடுத்தப்போ அங்க வந்து வலுவான எதிர்கட்சியாக ராகுல் காந்தி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறப்போ, இல்லைங்க நீங்க ஒரு 10 நாள் இருங்க, நான் ஒரு 10 நாள் இருக்கிறேன் அப்படின்னு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவர் வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லும்போது கூட ராகுல் காந்தி அவர்களை தான் கையை காட்டு. சரியா? அப்படி இருக்கிற சூழல்ல அப்போ ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரே மனசோட போகணும். கட்சிக்குள்ள அல்லது ஆட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி வரலாம், அதற்கு வந்து நீங்க விமர்சனம் வைக்கலாம், சில நேரங்கள்ல போராட்டத்துல இறங்கலாம், அது வேற. ஆனா நாங்க வந்துட்டு ஜெயிச்சு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையிலுமே சரியா இல்லை. அப்படி ஜெயிச்சு கொடுத்த இது வந்துட்டு நீங்க உறுதியா சொல்றீங்கன்னா அப்போ உங்களால தனியா நிக்க முடியுமா? திமுக வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு 10 சீட்டுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கு, வேட்பாளரா வந்துட்டு நிக்க வைக்கலாம், காங்கிரஸ் வேட்பாளரை நிக்க வைக்கலாம். அந்த மாதிரி நிக்க வச்ச இடத்துல கூட யார் வேலை பார்த்துருக்காங்க? திமுகவினுடைய தொண்டர்கள் வந்து வேலை பார்த்துருக்குறாங்க. அப்போ திமுகவினுடைய தொண்டர்கள் வேலை பார்த்து உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. நீங்க நோகாம நோன்பு கும்பிடுவீங்க இல்லையா? அப்போ நீங்க 2026 நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு மாணிக்கம் தாக்கூரா அவருக்கும் இன்னொருத்தருக்குமான போட்டி அப்படின்றது ரொம்ப வலுவா இருந்தது. என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ என்னவோ அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருந்தது. இதுவே அங்க ஒரு திமுக வேட்பாளர் நின்று இருந்தார் அப்படின்னு சொன்னா கதை வேற. நான் இப்போ கூட்டணிக்குள்ள வந்து குழப்பத்தை விளைவிக்க விரும்பல, நான் அப்படியா சொல்லல. அப்போ ஒரு கூட்டணிக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அந்த கூட்டணி எல்லாரும் விசிகால இருந்து பொது உடைமை கட்சியில இருந்து எல்லாருடைய ஒத்துழைப்பினாலும் தான், எல்லாருடைய செல்வாக்கினாலும் தான் ஜெயிச்சிருக்கீங்க. அந்த வெற்றியை வந்து கொண்டாடாம அதுக்குள்ள வந்து நான் போர்க்கொடி தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுன்றது உங்களுக்கு உண்மையிலேயே அரசியல்ல அனுபவம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்கு கேட்க வைக்குது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களும் இந்த கருத்தை பேசுறாரு. மறுபடியும் பார்த்தா சிதம்பரம் அவர்களினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரமும் இந்த கருத்தை வந்து பேசுறார். அப்போ இவங்களுக்கெல்லாம் இன்னும் அனுபவம் அப்படின்றது தேவைப்படுது. ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர் இந்த மாதிரி வந்து சாதாரணமாக பேசிடுவாரா? இப்போதான் வந்து உங்களுக்கு வெற்றியே வந்திருக்கு, அதுக்குள்ள வந்துட்டு நாங்கள் தனியாக நிற்கணும், இல்லை எங்களுக்கு வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், நாங்கள் வந்து முன்னாடி வரணும் அப்படின்னா அப்போ கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் ஒன்றுத்துக்கும் ஆகாதுதா?
அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீங்க காங்கிரஸை வந்து தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க அப்படின்னா அப்போ நாங்க வந்து எதுக்குமே உதவாதவங்களா? அப்போ நாங்க வெளியில போயிடலாமா? அப்போ எங்களுக்கான ஓட்டு வந்து பிரிஞ்சா உங்களுக்கு பரவாயில்லையா? இல்லை நாங்க வேற எங்கேயாவது போய் சேர்ந்தோன்னா உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவங்க வந்து கொண்டு வந்து நகர்த்துறாங்க. ஆனா நம்முடைய முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே இந்த கூட்டணியில விரிசல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளவோ பாதுகாத்து எடுத்துட்டு வர்றார். அதே மாதிரிதான் விசிக கட்சியினுடைய தலைவர் ஐயா திருமாவளவன் அவர்கள் என்ன தொகுதி பங்கீடுல இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, வெளியில இருக்கிற தொண்டர்கள்லாம் கொந்தளிச்சுட்டாங்க, மக்கள்லாம் வந்துட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு, முதல்வர்கிட்ட பேசியிருக்கலாமே, அதை செஞ்சிருக்கலாமே, 2 தானா, அதுலயும் வந்துட்டு ரிசர்வேஷன் இடம் மட்டும் தானா, இந்த மாதிரி 1008 விமர்சனம். ஆனாலும் கூட அவருடைய ஒற்றை கொள்கை என்னன்னா பாசிச ஆட்சியை நாம் வீழ்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு கொள்கை ரீதியாக இணைஞ்சிருக்கிற ஒரு இடத்துல வேணும்ட்டே இந்த குரங்குக்கெல்லாம் புண்ணு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணு ஆறவே விடாதான், அதுக்கு மேல மெதுவா பக்கு கட்டும் இல்லையா, அந்த பக்கு கட்டும் போது அப்படி எடுத்து பார்க்கமா உள்ள ஆறிடுச்சா இல்லையாத, அந்த மாதிரி பக்கு கட்டிட்டு இருக்கும் பொழுது அந்த புண்ணு மேல இவங்க வந்துட்டு அது ஆறிடுச்சா இல்லையான்னு திறந்து பார்க்குற ஒரு வேலையைத்தான் இவங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இது அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப அபத்தமான ஒரு காரியம். இந்த மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு காங்கிரஸ் பெற்ற வெற்றியை இவங்க தொலைக்க நேரிடும். இப்ப ராகுல்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி, அவர் அணுகக்கூடிய விதங்கள், அவர் பேசக்கூடிய அரசியல், RSS மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இது வந்து காங்கிரஸினுடைய மற்ற லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சனமாவே வந்துட்டு இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம வந்துட்டு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எல்லாம் பெரியண்ணன் மனோபாவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பண்ணையார் கட்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து சமூக நீதி பேசக்கூடிய, சமூக நீதியை தன்னுடைய உறுதிமொழியாக கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு காங்கிரஸ் வளர்ந்திருக்கு. மேனிஃபெஸ்டோலயே சொன்னாங்க. ஆமா, காரணம் வந்து ராகுல் காந்தி அவர்கள். அப்போ அவரை வந்து ஒரு பப்புவா இருந்தாரு, எல்லாரும் அப்படிதான் விமர்சனம் பண்ணாங்க. சரி, அப்போ பப்புவா இருந்த ஒருத்தரை இன்னைக்கு இளவரசர், எதிர்கட்சி தலைவர், அந்த எதிர்கட்சி தலைவரும் பிரதமர் அவர்களும் அங்க இருக்கக்கூடிய ஸ்பீக்கரை கைப்பிடிச்சு கொண்டுட்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சிங்க இல்லையா, இது எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி. இந்த வெற்றியை யாரெல்லாம் கொடுத்தாங்க, இந்த வெற்றிக்கு யாருடைய பங்களிப்பெல்லாம் இருக்குன்னு மனசாட்சியோட நிதானமா யோசிச்சு பார்த்தாலே தெரியும். நீங்க சொன்னதுல இருந்தே சொல்றேன், பார்லிமெண்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி ராகுல் பேசும்போது அதை வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்ட மோடியா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இன்னைக்கு நேரடியாவே ராகுலுக்கு எந்திரிச்சு பிரதமர் பதில் சொல்றாரு. 2 தடவை 3 தடவை எந்திரிச்சு பதில் சொல்றாரு, தண்ணி எல்லாம் வேற குடிக்கிறாரு. ஸோ இந்த முன்னேற்றத்தை வந்து நாம எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து தொடருமா, இல்லை இவங்க ஏதாவது இது மாதிரியான குட்டி கலாட்டாக்கள் நடந்துகிட்டே தான் இருக்குமா அப்படின்னு? அது வந்து தலைமை அதை சரியா வந்து வெட்டி விட்டு சரியா வந்து அதை பார்த்துக்கும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படியே மரங்கள் வந்து கிளை விட்டு அப்படியெல்லாம் பயங்கரமா வளர்ந்துருக்கும். அதை வந்து சரியான படிக்கு வந்துட்டு நறுக்கி அதை வந்து சரி பண்ணிப்பாங்கன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை எங்கேயும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, நான் முன்னிலைப்படுத்தப்படுறேனா அப்படின்றத விட கட்சி நல்லா இருக்கா, அதே மாதிரி பாசிசத்துக்கு எதிராக நம்ம அரசியல் களமாட முடியுதா அப்படின்றத அவங்க தொடர்ச்சியாக உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அந்த வேலைக்கு எந்த இடையூறும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்து போறது, இல்லை வேற ஏதாவது சலுகைகளை கொடுக்கறது, வேற மாதிரி பொறுப்புகளை கொடுக்கறது, இந்த மாதிரி பல்வேறு உத்திகளை காங்கிரஸும் கையாளுது, மற்ற இருக்கக்கூடிய திமுக கட்சியும் கையாளுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். விசிகாவும் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டத்தோடு இருக்கு. அதனால இவங்க வந்துட்டு சில நேரம் அறவேக்காட்டுத்தனமா, நம்ம கிராமப்புறங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இது வெந்தது, இது வேகாதது, இது அறவேக்காடு, இது உருப்படாது அப்படின்னு. அந்த மாதிரி அறவேக்கட்டுத்தனமா இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு மேலிடத்துல இருந்து என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து எங்களுக்கு கொடுக்கணும், நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து கேட்டிருக்காங்க. அதனால இதெல்லாம் அங்கங்க திடீர்னு புறப்பட்டு வந்தாலும் அது சரியா எப்படி வந்து வழி நடத்தணுமோ, எப்படி அதை அடக்கி வைக்கணுமோ அந்த வேலையை மேலிடம் சரியாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ராகுல் வந்து இறுக்கி பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா நேரடியாவே வந்து மாநிலத்தில் இப்படிலாம் நீங்க பேசிட்டு சும்மா இருந்துட முடியாது, நீங்க போற இடத்துல பிரஸ் மீட்ல கொடுத்துட முடியாது, விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை அனுப்புறாரு இல்லையா? அவர் இறுக்கி பிடிக்கிற இடத்துல அளவுக்கு ஒரு தலைமைக்கு வந்துட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, நிச்சயமாக. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாதவனுக்கு தான் எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படின்றது தெரியாது.
ஆனால் இவருக்கு இந்த கடந்த காலங்களில் அவர் ஒவ்வொரு இடத்துக்கு மாநிலத்துக்கும் பயணம் பண்ணதாகட்டும், அல்லது அரசியலில் அவங்க இந்த கட்சி எவ்வளவு தூரம் தூக்கி எறியப்பட்டது அதாகட்டும், அதை வச்சு அவருக்கு நல்ல படிப்பினை அப்படின்றது வந்துடுச்சு. அப்போ எப்படி இந்த பிரச்சனைகளை அணுகணும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. மேலே இருக்கிறவன் கண்டுக்காமல் இருந்துட்டான் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பக்கத்துக்கு போயிடுவாங்க. உடையவர் பாராத வேலை ஒரு முழம் கட்டைன்னு. அந்த மாதிரி யார் இதற்கு உரிமை உடையவரோ, யார் இதை கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சரியான நிலையில் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி யாராவது பேசும்போது உடனடியாக எனக்கு அறிக்கையை கொடுங்க. ஏன்னா இப்போ இவங்க பாட்டுக்கு பேசிட்டாங்க, மேலிடத்துக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சிருந்தா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சில பேர் சப்பக்கட்டு கட்டுவாங்க. அதுக்காக இப்போ என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி சப்பக்கட்டு கட்டும் பொழுது அப்போ மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, இதை கை கழுவிட்டு நம்ம பாட்டுக்கு போவோம் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த சூழலுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எடுத்த எடுப்புலேயே இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை மேலிடம் எடுக்குது. இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பாஜகவில் பாருங்கள், இஷ்டத்துக்கு பேட்டியை கொடுத்துட்றது, அப்புறம் வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிறது. உடனடியாக டெல்லிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே டெல்லிக்கு போகிறது, டெல்லிக்கு போனோடனே அப்படியே வாழை சுருட்டிட்டு வர்ற மாதிரி இனிமேல் பத்திரிகையாளரோட சந்திப்பு நடத்தணும் அப்படின்னு சொன்னால் தலைமை அலுவலகத்தில் இருந்தால் நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறது. அந்த அளவுக்கெல்லாம் விடாமல் கட்டுக்கோப்போட கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அவர் லண்டன் போறாரு அப்படிங்கிறாங்க. அவர் லண்டனில் படிச்சுட்டு திரும்பி வருவாரா இல்லை அப்படியே செட்டில் ஆவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்ன சந்தேகம்னா, 20,000 புத்தகம் படிச்சுட்டாரு, அவர் எதுக்கு பாவம் லண்டனுக்கெல்லாம் வேற அனுப்புறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அவ்வளோ புத்தகத்தில் படித்து முடிக்காதுதான் அங்கே போய் கற்றுக்க போகிறாரு. என்ன இல்லை கொஞ்ச நாள் இவர் இந்த மூஞ்சியே நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்களா? வீட்டில் நம்ம பசங்களை சொல்லுவோம் இல்லையா, 1 மணி நேரத்துக்கு நீ இந்த பக்கமே வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி லீவ் முடிஞ்ச உடனே எப்படா ஸ்கூல் திறப்பாங்க அப்படின்னு பெற்றவங்க இருக்கிற மாதிரி இந்த தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமா, நாடாளுமன்ற தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமா உடனடியாக பேக் பண்ணி அனுப்புங்கப்பா அப்படின்னு போயிட்டாங்களா என்னன்னே தெரியல. இங்கே களத்தில் இருந்து படிச்சுக்காததை அங்கே போய் வெளிநாட்டுக்கு போய் ஒரு இடத்துல உட்காந்து இவர் படிச்சுக்க போகிறாரு. என்ன கூத்து நடக்குதுன்னே தெரியல. கல்வி என்பது அந்த குறிப்பிட்ட வகுப்பறைக்குள்ள மட்டும் கிடையாது. கல்வி என்பது முழுக்க இருக்கு, பொது வெளிகள்லயே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இவர் தான் பொது வெளிக்கே வந்துட்டாரே, அதுலயும் IPS வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த கட்சிக்காக நான் ஒரு தொண்டனாக அப்படின்லாம் சொல்லி இங்கே இந்த கட்சியில் இருந்த மூத்த தலைவர்களை எல்லாம் அடியோடு அப்படியே அழித்து முடிச்சுட்டு வேரோட பிடுங்கி எடுப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அழித்து முடித்த ஒருத்தருக்கு அரசியல் தெரியலன்றாங்க பாருங்களேன். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியல. ஒரு 4 கோடி பணம் ரயிலில் பயணம் ஆகுது அப்படின்னு சொல்றதையே இவர் போட்டு கொடுத்த ஆள் தானே. சொந்த கட்சிக்காரங்க. ஏன் சொந்த கட்சிக்காரங்களை காட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, அவர் செல்வாக்கு மிக்கவர். அவர் ஒருவேளை அந்த இடத்துல ஜெயிச்சுட்டாருன்னா நம்ம இடம் என்ன ஆகுறது? ஏன்னா ஏற்கனவே 1 லட்சம் ஓட்டு காணோன்னு பேசினவர். அதனால நம்ம இடம் என்ன ஆகுறது அப்படின்றதுனால அவரை போட்டு விட்டுட்டார். இப்போ இந்த சூழல்ல இங்கெல்லாம் கத்துக்காத அரசியலையா இவர் அங்க போய் கத்துக்க போறாரு என்னன்னு தெரியல. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவரை இங்கே வச்சோன்னா இல்லாது பொல்லாது தப்பா ஏதாவது இருக்கிறத இல்லாத மாதிரி எதையாவது திரிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவரால் ஓயாமல் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால் ஒரு 6 மாதம் தலைமறைவு மாதிரி அங்கே இருக்கட்டும், செலவெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம். ஆமாம், என்ன வேணுமோ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், வாயை மட்டும் திறக்காதீங்க சாமி அப்படின்னு சொல்லி ஒரேடியாக பேக் பண்ணலான்னு இருக்கிறாங்க. இது 6 மாதம் தானா இல்லை ஒரேடியாக பேக் பண்ணுறாங்களா என்னன்றது நமக்கு தெரியல. அதுக்கு நடுவில் கட்சியினுடைய தலைமை பொறுப்பு யாருக்கு வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. உங்களுடைய நேரத்துக்கு விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி மேடம்.